இருக்கிறார். நம் வார்த்தைக்கு போவோமாக கண்களை மூடி எல்லாரும் ஜெபிப்போம். தேவன் நம்மளோடு கூட பேசுவார், நிச்சயமாகவே பேசுவார். கடைசி காலத்துல நடக்க இருக்கிற காரியங்களை தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். நீங்க நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே, அன்பான தேவனே, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, அப்பா, நாங்கள் ஜெபிப்பதற்கும் நாங்கள் கேட்பதற்கும் நீங்க எப்போதும் அதிகமாய் தருகிற தேவன் கர்த்தாவே. இந்த வேளையில எங்க மத்தியில் நீங்க இருக்கிறீர், எங்கள் நடுவில் இருக்கிறீர், எங்க சத்தத்தை நீங்க கேட்கிறீங்க தகப்பனே. என் வாயோட வாயாட்டு நீர் பேசும் கர்த்தாவே, நான் கேட்கிறேன் கர்த்தாவே. இந்த வேளையில ஆண்டவர் ஒவ்வொரு பேருடைய இருதயம் இயேசு நாமத்துல திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, வார்த்தை அவர்களுக்குள்ள போய் நல்ல நிலத்துல விழுந்து கனி கொடுக்கிற மரமாக இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த வேலையில ஆண்டவரே உற்சாகமாய் கொடுக்க என்னை பலப்படுத்துங்க, உற்சாகமாய் கேட்க ஜனங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த தடை இல்லாமல் ஆண்டவரே நீ வழிநடத்தி முடித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வல்லமையான இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இப்ப கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம், அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. ஏன்னா அதுதான் உண்மை. நம்ம கடைசி காலத்துல கடைசி கட்டத்துல நம்ம இருக்கிறோம். இது எப்படின்னா, இயேசு உலகத்துல முதலாவது வருகையில வரும்போது ஜனங்க வாழ்ந்தாங்கல, அவங்க எவ்வளவு பாக்கியமுள்ள ஜனங்க. அவங்க இயேசு கண்ணால பார்த்தாங்க, இயேசுவோட அற்புதங்களை பார்த்தாங்க, இயேசு தொட்டாங்க, இயேசு கூட பேசினாங்க, இயேசு கூட பழகுனாங்க. இப்படி அவர்கள் ஒரு பாக்கியமுள்ள ஜனம்னா நம்மளும் பாக்கியமுள்ள ஜனமா தான் இருக்கிறோம். ஏனென்றால் இயேசு இஸ்ரவேலுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற காலத்துல நாம் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்துல நாம் இருக்கிறோம். கண்ணால பாக்குறோம், வேதத்துல எழுதியிருக்கிறது எல்லாமே நடக்குது என்று. அல்லேலூயா. தேவ நாமமே மகிமைப்படுவதாக. சோ என்னோட சர்மன் இன்றைக்கு எதை குறித்துனா, the last trumpet. சொல்லுங்க, என்னோட குறித்து the last trumpet. இந்த வார்த்தை எங்க எழுதியிருக்குன்னா, என்னோட கூட தரங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 51. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 51. இதோ ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்க போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. சோ இந்த வாரம் நான் இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் போது கடைசி எக்காலம், ஆண்டவரே கடைசி எக்காலம் சொல்றீங்களே, எனக்கு ஒரு கேள்வியா இருந்துச்சு. இந்த கடைசி எக்காலம்னா என்னது? எப்ப கடைசி எக்காலம் எப்ப துணிக்கும்? இது என்னத்தை குறிக்கிறது அப்படின்னு நான் ரொம்ப யோசித்து கொண்டு இருக்கிறாங்க. தேவன் எனக்கு இது ஒரு சர்மனாகவே அவர் வெளிப்படுத்தினார். அதுக்கு தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் என்னுடைய கேள்விக்கு பதில் தருகிறவரா இருக்கிறார். அப்ப நான் யோசித்து கொண்டிருந்தேன், the last trumpetனா என்னது? கடைசி எக்காலம் ஊதும் போது ரப்சர் நடக்கும்னு வேதம் சொல்லுது. கடைசி எக்காலம். அப்ப இந்த கடைசி எக்காலம் எப்ப ஊதும், எப்ப வரும், இது என்னது அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம் பிரியமானவர்களே. சோ ஒரு 5 தியோரிஸ் இருக்கு. அந்த லாஸ்ட் ட்ரம்பட் எப்ப ஊதப்படும். ஹல்லேலூயா. சோ இத நம்ம தியானிப்போமாக. இந்த 5 காரியங்கள் வந்து இது நிஜமா, இது கரெக்டா அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆனா இதுல ஏதாவது ஒன்று இல்ல ஏதாவது 2 அது உண்மையா இருக்கிறோம். ஏன்னா இது எல்லாமே வேதத்துல இருந்தா நம்ம எடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஓகே, முதலாவது நம்ம பார்ப்போமாக. ஹல்லேலூயா. அதாவது முதலாவது தியோரி என்ன சொல்லுதுன்னா, இந்த லாஸ்ட் ட்ரம்பட் எப்ப ஊதப்படும்னா, ரெவல்யூஷன்ல ஏஞ்சல்ஸ்லாம் பாருங்க, வரிசையா 7 ஏஞ்சல்ஸ் நிக்குதா? 7 ஏஞ்சல்ஸ் 7 ட்ரம்பட்டை புடிச்சிருக்காங்களா? அப்ப அந்த கடைசி ஏஞ்சல், அந்த கடைசி ட்ரம்பட் ஊதும் போது ரப்சர் நடக்கும். ஏன்னா பவுல் சொல்றாருல, கடைசி எக்காலம் ஊதும் போது, அப்ப அந்த கடைசி ஏஞ்சல் கடைசி ட்ரம்பட் ஊதும் போது ரப்சர் நடக்கும் என்று ஒரு தியோரி இருக்கு அப்படின்னு ஜனங்க சொல்றாங்க. அந்த கமெண்ட்ரிஸ், அப்புறம் அந்த நிறைய தியோலஜிஸ்லாம் சொல்றாங்க. சோ இத குறித்து நம்ம தியானிப்போம் இன்றைக்கு. அடுத்த வாசிங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனம் 15 தொடங்கி 16 முடிய. Revelation chapter 11 verse 15 to 16. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான்.
அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். அல்லேலூயா. அப்ப நம்ம பார்க்கிறோம், இதுதான் இவங்க சொல்கிறார்கள், இந்த 7ஆம் எக்காலம் ஊதும்போதுதான் ராப்சர் நடக்கும், நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் பரலோகத்திலே சில ஜனங்கள் சொல்றாங்க. ஆனா நம்ம இது குறித்து கொஞ்சம் விவரித்து பார்ப்போமாக, இது உண்மையா, இந்த மாதிரி நடக்குமா என்று. ஓகேவா? இப்பொழுது நமக்கு தெரியும், ராப்சரை குறித்து வேதத்துல 2 இடத்துல முக்கியமா எழுதப்பட்டிருக்கு. அதாவது முதலாவது உங்க எல்லாத்துக்கும் தெரியும் தானே, நம்ம இத்தனை நாள் தியானிச்சிட்டு இருக்கோம். முதலாவது எங்க எழுதப்பட்டிருக்கு? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 16. எடுக்க வேணாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 16ல ராப்சரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆமாவா? அடுத்தது எங்க எழுதப்பட்டிருக்குன்னா, நம்ம முதல் வாசிச்சோம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 52ல எழுதப்பட்டிருக்கு. ஆமாவா? அப்ப இந்த 2 இடத்துல தான் ராப்சர் என்ற மிஸ்திரியை பவுல் வெளிப்படுத்துகிறார் ஜனங்களுக்கு. இந்த 2 தான் நம்மளுக்கு அஸ்திபாரம் ராப்சரை குறித்து நம்ம பேசுறதுக்கு. இந்த 2 வசனம் இல்லனா ராப்சர்மே ஒண்ணு அறவே இல்ல. சோ இதுதான் முக்கியமான ஒரு வசனமா இருக்குது பிரியமானவர்களே. சோ இது பவுல் எழுந்தபோது ஜனங்க கிட்ட ராப்சரை பத்தி சொல்லும்போது, கடைசி எக்காலத்தை குறித்து சொல்லும்போது, யோவான் இன்னும் ரெவலேஷனை எழுதல. யோவானுக்கு அந்த ரெவலேஷன் கொடுக்கப்படல இன்னும். பவுல் இது ஜனங்கள்ட்ட சொல்ற, கடைசி எக்காலம் ஊதும் போது நீங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அப்ப ரெவலேஷன் சொல்லுது, 7ஆம் தூதன் 7ஆம் எக்காலம் ஊதும் போது அப்ப ஜனங்கள்லாம் கூடி இருக்கிறார்கள், மூப்பர்கள்லாம் அவர்களை துதிக்கிறார்கள் சொல்லுது. ஆனா நம்ம பார்க்கிறோம் 1 தெசலோனிக்கேயர் 1 கொரிந்தியரும் அதுக்கு முன்பாகவே எழுதப்பட்டிருக்கு. ரெவலேஷன் என்று ஜனங்களுக்கு தெரியாது. அப்ப அதாவது 7 தூதர்கள் வருவார்கள், 7 எக்காலங்கள் ஊதுவார்கள், அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி பவுல் சொல்லிட்டாரு கடைசி எக்காலம். அப்ப பவுல் சொல்றாங்க கடைசி எக்காலம் இந்த 7 எக்காலம் இல்ல. ஓகே, இன்னொரு காரியம் நான் சொல்றேன். ஓகே, அதுல உங்களுக்கு தெளிவா இருக்கா? ஏன்னா அது சரியா வராதுன்னா இந்த தியோரி, ஏன்னா ரெவலேஷன் அதுக்கு அப்புறம் தான் எழுதப்பட்டது. ஆனா அந்த ஜனங்களுக்கு பவுல் சொல்லிட்டாரு கடைசி எக்காலம் ஊதும் போதுன்னு. அப்ப அவங்க காத்துட்டு இருக்காங்க அந்த கடைசி எக்காலத்துக்கு. அவங்க இந்த எக்காலத்துக்கு காத்து கொண்டு இருக்கல, அவங்க பவுல் சொன்ன கடைசி எக்காலத்துக்கு காத்து கொண்டு இருந்தாங்க. ஓகே, அப்ப இந்த எக்காலம் வேற நேரத்துல அந்த ட்ரிபுலேஷன் டைம்ல அந்த டைம்ல நடக்கிற ஒரு விஷயம். ஓகேவா? அது மட்டும் இல்ல, இந்த 7 எக்காலம் எப்ப வருதுன்னா, நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிபுலேஷன் பீரியட்ல வருது. அப்படின்னா நம்ம ட்ரிபுலேஷனுக்கு முன்னுக்கு நம்ம எடுக்கப்படல, ட்ரிபுலேஷன் நடுவுல தான் எடுக்கப்படுறோம். அது உண்மையா? தேவன் சொல்றார், நான் உன்னை கோபாக்கினைக்கு நியமிக்கவில்லை என்று சொல்றாரு. நான் உன்னை ரட்சிக்க தான் நான் நியமித்திருக்கிறேன். நீங்க அப்படிதான் தேவன் சொல்கிறார். அப்ப இந்த தியோரி அது செல்லாது. யானா நம்மள தேவன் ட்ரிபுலேஷனுக்குள்ள கடந்து போக விட மாட்டார். நம்ம அங்க போக மாட்டோம். அந்தி கிறிஸ்து காலத்துல நம்ம இருக்க மாட்டோம். அதுக்குள்ளே நம்ம தேவன் எடுத்துருவார். சோ இந்த 7 ட்ரம்பல் ஊதும் போது ஆக்சுவலி 7 விதமான உபத்திரவங்கள் இந்த உலகத்துக்கு வரும். அந்த உபத்திரத்தை பார்க்கவோ அதை அனுபவிக்கவோ நம்ம இந்த உலகத்துல நாம் இருக்க மாட்டோம். அதனால் இந்த தியோரி இல்ல, இது உண்மை இல்ல. அப்ப சொல்லுவாங்க கடைசி எக்காலம்னா அந்த ரெவலேஷன்ல போட்டிருக்க அந்த 7வது ட்ரம்பல் இல்ல, அது இல்ல. அப்ப அது என்ன? அடுத்தது பாப்போமாங்க. ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பல், அதாவது ட்ரம்பல் பழைய ஏற்பாடுல ஜனங்க தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ட்ரம்பெட்னு ஒரு ஃபீஸ்ட், ஒரு செலிப்ரேஷன் இருந்துச்சாம். என்னது? ஒரு செலிப்ரேஷன். அப்ப இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ்ல தான் ராப்சர் நடக்குமா? ஓகேவா? அப்ப நம்ம பார்ப்போமாங்க. இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட் ரோஷ் ஹஷ்னா, சொல்லுங்க, ரோஷ் அஷானா அப்படின்னு சொல்லுவாங்க இதுல இப்ரூ மொழியில. ஓகேவா? அதுக்கு என்ன அர்த்தம்னா the head
of the year. அப்பதான் யூதர்களுடைய கேலண்டர் ஆரம்பிக்குது. அவர்களுக்கு அதுதான் நியூ இயர். நம்மளுக்கு எப்ப நியூ இயர்? ஜனவரி. ஆனா யூதர்களுக்கு எப்ப தெரியுமா நியூ இயர் வருது? அந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ் அந்த டைம்ல தான் அவர்களுடைய மாதம் பிறக்குது. அவர்களுடைய புது வருஷத்தை அவர்கள் கொண்டாடுறார்கள். இந்த வருஷம் ஞாபகம் இருக்கா? எந்த மாசத்துல அவருடைய நியூ இயர் வந்தது? அக்டோபர் மாதம். சோ எப்போதுமே இது எப்ப வந்து விழுவோனா, இந்த ட்ரம்பட் ஓட ஃபீஸ்ட் செலிப்ரேஷன் வந்து எப்ப விழுவோனா செப்டம்பர் இல்லனா அக்டோபர். செப்டம்பர் இல்லனா அக்டோபர். சோ இந்த வருஷம் அக்டோபர்ல வந்து விழுவும் போது அவர்கள் நியூ இயர் கொண்டாடிட்டு கொண்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு? ஈரான்ல இருந்து ஈரான் ரெஜிம் என்ன செஞ்சாங்க? இஸ்ரேல் மேல நிறைய தாக்குதலை செஞ்சார்கள். அநேக மிசைலையும் பாலிஸ்டிக் மிசைலையும் அனுப்பினார்கள். இஸ்ரேல் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இஸ்ரேல் வந்து இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாட முடியாம எல்லாரும் வீட்டுக்குள்ள ஒரு கீழே என்ன இருக்கும் அதுக்குள்ள அடங்கி மறைந்து கொண்டு இருந்தார்கள். சோ அவர்களால இது வந்து சந்தோஷமா இந்த பெருநாளை அவர்களால கொண்டாட முடியல. ஆனாலும் சொல்லுறாங்க இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ் அப்பதான் தேவன் வருவார். அதாவது செப்டம்பர் இல்லனா அக்டோபர். சோ இந்த டைம் அப்ப வந்து எல்லாம் ஹாட்டா இருந்துச்சு. ரப்சர் எப்ப வேணாலும் நடக்கும் அப்படின்னு. ஏன்னா இது ஒரு தியோரி இருக்கு. இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட் அப்ப நடக்கும். அடுத்து வாசிங்க லெவிட்டிகஸ் 23ஆம் அதிகாரம் 23ல இருந்து 25. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 23. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டிருக்கிறபடி பண்டிகை என்கின்ற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார். அப்ப அவர் சொல்றார், நீ இஸ்ரவேல் புத்திரர் சொல்ல வேண்டியது என்ன என்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக கூறி. அப்பனா இந்த ட்ரம்பட்ஸ் அப்ப ஒரு எக்கால சத்தம் ஊதப்படும். ஒருவேளை இந்த எக்கால ஊதும்போது தான் ராப்சர் நடக்குமா அப்படின்ற ஒரு தியோரி இருக்கு. ஹல்லேலூயா. சோ இது வந்து இது குறித்து இது வந்து உண்மையா நடக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனாலும் இது மாதிரி ஒரு தியோரி இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. சோ இது வந்து எப்படி நான் ஊதப்படும்னா, உங்களுக்கு தெரியுதா அவருக்கு பிடிச்சிருக்காரு. அது एक्चुअली ரேம்ஸ் ஆன்ல செய்யப்பட்டது. சோ என்ன நடக்கும்னா, இந்த ட்ரம்பட் டைம்ல வந்து 100 டைம்ஸ் ஊதுவாங்களாம். அப்ப அந்த 99 டைம்ஸ் வந்து ஷார்ட்டா தான் ஊதுவாங்க, கொஞ்ச நேரம் தான் ஊதுவாங்க. ஆனா அந்த 100வது டைம்ஸ் அவர் கடைசி எக்கால ஊதும்போது அது ஒரு லாங்கா ஒரு ஊதுறதா இருக்கும். அது ஊதிக்கிட்டே இருப்பாங்களாம். அது ஒரு சத்தம், அப்படி சத்தமா ஊதிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அந்த கடைசி எக்காலம். ஹல்லேலூயா. சோ இது என்னது? இது ரோஷ் அஷானா. இது ஒரு தியோரி இருக்கு. இப்ப புரியுதா? இப்ப நம்ம 2 தியோரி படிச்சிட்டோம். முதலாவது என்ன தியோரி படிச்சோம்? அது 7வது ட்ரம்பட் ஊதும்போது. இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் அந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட் செலிப்ரேட் பண்ணும்போது ரப்சர் நடக்க சான்சஸ் இருக்கு. அடுத்தது 3வது இத பாப்போமாக. அடுத்து வாசிங்கள் எரேமியா 4ஆம் அதிகாரம் வசனம் 19. எரேமியா 4:19. என் குடல்களோடு நோக்குகிறது, என் உள்ளம் வேதனைப்படுகிறது, என் இருதயம் என்னில் கதறுகிறது. நான் பேசாமல் அமர்ந்திருக்க கூடாது. என் ஆத்துமாவே, எக்காலத்தின் சத்தத்தை, யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பை கேட்டாயே. அப்படா எக்காலம் சத்தம் ஒலிக்கும் போது யுத்தத்தின் ஆரம்பம் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பார்க்கிறோம், அப்ப இப்ப யுத்தம் நடக்குது. அப்ப எப்ப வேணாலும் எக்கால சத்தம் ஊதப்படலாம். உங்களுக்கு ஒரு தெரியுமா, இஸ்ரவேல் இப்பொழுது ஒரு பெரிய வார்ல இருக்கு. அது சுத்தி 7 இடத்திலிருந்து 7 திசையிலிருந்தோ அவர் சத்துருக்கள் அவர்களை நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் யுத்தத்துல இருக்கிறார்கள். இது வந்து வேதத்துல சொல்லுகிறது the sound of trumpet during the time war. அதாவது வார் அப்ப ஊதுற அந்த ட்ரம்பட் சவுண்ட் வந்து ரப்சர் நடக்க
சான்சஸ் இருக்கு. சோ நம்ம பார்க்கிறோம் இப்ப உக்ரைன் ரஷ்யால சண்டை நடக்குது. இப்ப கூட ரீசன்ட்டா எங்க நடக்குது சண்டை? சீரியால நம்ம பார்க்கிறது கிறிஸ்தவர்கள்லாம் அவங்க உபத்திரவப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். சோ இதை குறித்து நம்ம லைட்டா தியானிப்போமாக. ஏன்னா இப்ப இன்று நடந்து கொண்டிருக்கிற காரியம் சீரியால நடக்கிற வார். இது குறித்து தேவன் என்ன சொல்கிறார், வேதம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போமாக. அடுத்து வாசிங்க ஆமோஸ் 1ஆம் அதிகாரம். ஆமோஸ் 1ஆம் அதிகாரம். இது உங்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடா இருக்கும். இது எல்லாரும் வேதத்தை திறந்து கொள்ளுங்க. இந்த முழு அதிகாரமே நம் கண்கள் முன்பாக அது நிறைவேறினது. ஹல்லேலூயா. நிறைவேறும் போகிறது. ஹல்லேலூயா. ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் வசனம் 5 நான் படிக்கிறேன், கேளுங்க. நான் தமஸ்குவின் தாழ்பாலை உடைத்து. ஓகே, இங்க பாருங்க, தமஸ்குவின்னா என்னது? டமஸ்கஸ். சொல்லுங்க, டமஸ்கஸ் எங்க இருக்கு? சீரியால இருக்கு. அப்பனா இந்த வார்த்தை தேவன் யாருக்கு கொடுக்கிறாரு? சீரியாவுக்கு கொடுக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்னா, தாழ்பால்களை உடைத்து குடிகளை ஆவேன் என்னும் பள்ளத்தாக்கிலும் செங்கோல் செலுத்துகிறவனை பெல் எத்தினிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். அவர் என்ன சொல்கிறார்னா, அவர் டமாஸ்கஸோட தாழ்பால்களை ஒட்டைப்பாராம். இப்ப இத்தனை நாள் டமாஸ்கஸ் ஒரு ப்ரொடெக்ஷன் குள்ள இருந்துச்சுன்னா அந்த ப்ரொடெக்ஷனை தேவன் உடைத்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த கிங் டமாஸ்கஸ் ஆளுகை கொண்டிருக்கிற ராஜாவை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? டிஸ்ட்ராய் பண்ணுவாராம். இப்ப என்ன நடந்துச்சு? டமாஸ்கஸ்ல ஆட்சி செய்கிறவர்கள் என்ன ஆனாரு? விழுந்தார். அப்புறம் பார்க்கிறோம், ஆட்சி செய்கிறவர்கள் நாடை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. அந்த நிலைமை ஆயிடுச்சு சீரியாவுக்கு. தேவன் சொன்னது நடந்ததா? நடந்தது. அவர்களுடைய ராஜாவை ஆண்டவர் அழித்தார். பாருங்க, ஆவேன் என்னும் பள்ளத்தாக்கிலும் செங்கோல் செலுத்துகிறவனை பெத் எத்தினிலும் இராதபடிக்க, அதாவது அந்த தேசத்துல அவன் இராதபடிக்கு அவன் சங்காரம் பண்ணுவாராம். அப்பொழுது சீரியாவின் ஜனங்கள் ஏருக்கு சிறைப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஜனங்க மக்கள் என்ன ஆவார்களா? எல்லாம் சிறைப்பட்டு போவார்களாம். ஓகேவா? அப்புறம் நம்ம படிக்கிறோம், இது சீரியாவுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை. இப்ப பாப்போம், இது நிறைவேறிச்சா? இப்ப நிறைவேறிட்டு கொண்டு இருக்கு. It's happening now. அடுத்தது வசனத்தை படிப்போமாக. காசாவை குறித்து தேவன் பேசுகிறார். பிரியமானவர்களே, அடுத்த வசனத்தை பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்ன என்றால், ஆறாவது வசனம், காசாவின் உடைய 3 பட்டணங்களின் நிமித்தமும் 4 பட்டணங்கள் நிமித்தமும் நான் அதின் ஆக்கினியை திருப்ப மாட்டேன். அவர்கள் என்ன தப்பு பண்ணாங்கன்னா, அது தெளிவா போட்டிருக்காரு பாருங்க. அவர்கள் சிறைப்பட்டவர்களை எதியோமியார் இடத்தில் ஒப்பு வைக்கும்படி முழுதும் சிறை ஆக்கினார்கள். அப்படின்னு என்ன சொல்லுதுன்னா, காசால இருக்கிற சில கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்படுத்தி கொண்டு போனார்களா. அவர்கள் என்ன பண்ணாங்களா, டு கேப்டிவ் ஒரு கம்யூனிட்டியை. அதாவது நம்மளுக்கு தெரியும் 7 அக்டோபர் என்ன நடந்துச்சுன்னா, காசா இஸ்ரேல் பார்டர்ல இருக்கிற அந்த கம்யூனிட்டியை நிறைய பேர் என்ன பண்ணிட்டு போனாங்க? கடத்திட்டு போயிட்டாங்க. அவர்களை பிடித்து போயிட்டாங்க. அவர்களை அட்டாக் பண்ணி போயிட்டாங்க. அப்ப இதுலயே நம்மளுக்கு தெரியுது, இந்த வசனம் என்ன ஆயிடுச்சு? நிறைவேறிடுச்சு. நம்ம கண்ணால அதை பார்த்தோம். நம்ம அந்த ஃபுட்டேஜை பார்த்தோம். அவர்களை தூக்கிட்டு போனது, அவர்களை கடத்திட்டு போனது, அவர்களை கொடுமைப்படுத்தினது, அவர்களை கொன்னது எல்லாத்தையும் பார்த்தோம். வேதத்துல போட்டிருக்கு பாத்தீங்களா? என்ன தப்பு பண்ணாங்களா காசா ஆளுங்க? சிறையாக்கினார்களாம். ஜனங்களை சிறையாக்கி கொண்டு போயிட்டாங்களாம். இப்ப சொல்றாரு தேவன் காசாக்கு, அது நீ செய்தனால நான் உனக்கு என்ன தண்டனை தரமா கொடுக்க போறேன். 7வது வசனம் வாசிங்க. காசாவின் மதில்குள் தீ கொளுத்துவேன். நம்ம எல்லாம் பார்த்தோம், காசா பத்தி இருந்துச்சா இல்லையா? பத்தி இருந்துச்சா இல்லையா? வசனம் சொல்லிருக்கு, இது என் தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்கு அவர்கள் செய்த தப்புக்கு தேவன் காசாவை கொளுத்தினார். நம்ம பார்த்தோம் காசாவை மதிலுக்கு. அப்புறம் பார்க்கிறோம், இஸ்ரேல் போடுற எல்லா பொம்மலையும் மிசைலையும் ராக்கெட்லயும் காசா பத்தி ஏறுத நம்ம நியூஸ்ல பார்த்தோம். இதெல்லாம் நம்ம நினைச்சோம், என்னது சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரி செய்யறாங்க, இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்கன்னு. ஆனாலும் இது வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை. அவர்கள் செய்த தப்புனால அவர்கள்
அவர்கள் பண்ற தண்டனை. அதில் உடைய அரண்மனைகளையும் பட்சிக்கும். அரண்மனைகள்னா காசால இருக்கிற அந்த பெரிய பெரிய உட்கார இடத்திலையும் என்ன ஆகும்? பத்திக்கும். அவர்களும் மரணம் அடைவார்கள். ஹல்லேலூயா. அப்ப இது நடந்து முடிஞ்சிருச்சு. காசாவோட காரியம் நம்ம பார்க்கிறோம், நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது தேவன் எங்க வராருன்னா 9வது வசனம் வாசிங்க. மேலும் தீருவின் படிங்க. 9 படிங்க. மேலும் மேலும் தீருவின் உடைய 3 பாதங்களையும் நிமித்தம் 4 பாதங்கள் நிமித்தம் நான் அதை அக்கினியாய் திருப்ப மாட்டேன். அவர்கள் சகோதரின் உடன்படிக்கை நினையாமல் சிறைப்பட்டவர்களை முழுவதும் ஏத்தோமிய கையில் ஒப்பு வைத்தார்கள். அப்ப அவர் சொல்றாரு. இப்ப அடுத்தது அவர் என்ன சொல்றாரு? தீருவின்னா டயர்னா அர்த்தம். அது எங்க இருக்கு? எங்க இருக்கு? லெபனான்ல இருக்கு. எங்க இருக்கு? லெபனான். இந்த பட்டணம் எங்க இருக்கு? லெபனான்ல இருக்கு. இப்ப நம்ம கொஞ்ச நாளா ஹெஸ்புல்லா எங்க இருக்காங்க? ஹெஸ்புல்லா டெரரிஸ்ட்ல எங்க இருக்காங்க? லெபனான்ல இருக்காங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவங்க என்ன தெரியுமா தப்பு பண்ணாங்களா? இங்க காசால ஹமாஸ் வந்து கடத்திட்டு போனவர்களை வந்து அவர்களும் ஜாயிண்ட் ஃபோர்சஸ் சப்போர்ட் பண்ணதுனால பாருங்க அவர் சொல்றாரு, நீ உன் சகோதரர் உடன்படிக்கை நினையாம. உங்களுக்கு தெரியுமா, லெபனானோ இஸ்ரேலோ அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருந்தது. ஆனா ஹமாஸ் பண்ணதுனால, அவங்க ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணதுனால, ஹமாஸ் வந்து அவர்களை கேப்டிவேட் பண்ணத அவர்களும் ஒத்துக்கொண்டு அவர்களும் ஜாயிண்ட் ஃபோர்ஸ் பண்ணி அவர்களும் இந்த யுத்தத்துல கலந்துகிட்டதுனால தேவன் என்ன சொல்கிறார்? நான் 10வது வசனத்தை வாசிங்க. தீருவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவே. அப்ப நம்ம பார்த்தோமா இல்லையா? லெபனான் 10 எரிஞ்சிச்சா இல்லையா? லெபனான்ல எல்லா இடத்துலயும் அவங்க குண்டு போட்டாங்களா இல்லையா? இது நடந்ததா இல்லையா? இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறிச்சா இல்லையா? நம்ம கண்ணால டிவில பார்த்தோமா இல்லையா? ஹல்லேலூயா. வரிசையா வராரு. இப்ப அடுத்தது யாருன்னு பாப்போமா? வசனம் 12 வாசிங்க. தேமானியே தீ படிங்க. தேமானிலே தீ கொளுத்துவேன், அது போர்சார்வின் அரண்மனையை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது தேவன் சொல்றாரு, அடுத்தது நான் யாரை தெரியுமா கொளுத்த போறேன்? கச்சல் பண்ற யாரை கொளுத்த போறேன்னா தேமானி. அதாவது தேமான்னா எங்க இருக்குன்னா, தேமான் என்ற வார்த்தை யாமான் என்று இப்ரு வேர்ட்ல அது யாமான்னு அர்த்தமா. யாமான்னா யெமன். யெமன் எங்க இருக்கு? எஸ், ஆண்டவர் சொல்றாரு அடுத்தது நான் யாரை கொளுத்த போறேன் தெரியுமா? யெமனுடைய ஆட்சியை, யெமனுடைய இடத்தை தான் நான் வந்து என்ன செய்ய போறேன்? கொளுத்த போறேன். நம்ம இன்னும் பார்க்கல நியூஸ்ல, கொஞ்சம் பார்த்தோம், கொஞ்சம் டச்சா பார்த்தோம். நம்ம அவருக்கு வந்து குண்டு போட்டு போனது. ஆனா முழு யெமனும் பத்தி கொண்டு எரியுது. தேவன் சொல்லிட்டாரு வசனத்துல, அதை நம்ம பார்க்க போகிறோம். இது இன்னும் நிறைவேறல. இன்னும் வந்து இஸ்ரேல் யெமன் டைரக்ட் தாக்குதல் இன்னும் நடக்கல. கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்குது. டைரக்டா எப்படி லெபனான் கூடயோ காசா கூடயோ நடந்தது மாதிரி இன்னும் யெமன் கூட நடக்கல. இப்ப யெமனுக்கு அடுத்தது யாரு வரான்னு பாப்போம். 13 வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்ன என்றால், நான் வாசிக்கிறேன். ஆமோன் புத்திரரின் 3 பாதங்களில் நிமித்தம் 4 பாதங்களில் நிமித்தம் நான் அவர்களை ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் தங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படிக்கு கிலியாத் தேசத்தின் கர்ப்ப ஸ்திரீகளை கீறி போட்டார்கள். ராப்பாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது யூத நாளில் முழுக்கமாகவும் பெருங்காற்றின் புசலாகவும் அதின் அரண்மனைகள் பட்சிக்கும். அவர்கள் உடைய ராஜாவும் அவர்களுடைய அதிபதிகளும் சிறைப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப நம்ம சீரியலை பார்த்தோமே, அந்த மாதிரி இன்னொரு இடத்துல நடக்க போதாம். எங்க நடக்க போகுது தெரியுமா? இந்த ஆமோன், இந்த ராப்பா இதெல்லாம் எங்க தெரியுமா இருக்கு? ஜோர்டான்ல இருக்கு. எங்க இருக்கு? ஜோர்டான்ல இருக்கு. அப்ப வசனம் போட்டிருக்கு, ஜோர்டானுடைய ராஜாக்கள், அதாவது ஜோர்டானை ஆட்சி கொண்டிருக்கிற அதிபர்கள் என்ன ஆவார்களாம்? சிறைப்பட்டு போவார்களாம். அவர்கள் எல்லாரும் தோற்று போய் எப்படி வந்து சீரியால எல்லாம் விழுந்துச்சோ கவர்மெண்ட், ஜோர்டான்லயும் விழுவோம், ஜோர்டானும் பத்திட்டு எரியும் என்று தேவன் சொல்றாரு. இது எல்லா
ஆமோஸ்ல தேவன் போட்டிருக்காரு. அப்ப நம்ம பார்த்தோம் 5 காரியம் பார்த்தோம். முதலாவது நம்ம சீரியாவை பார்த்தோம், இரண்டாவது நம்ம காசாவை பார்த்தோம், மூன்றாவது லெபனானை பார்த்தோம், நாலாவது யெமெனை பார்த்தோம், ஐந்தாவது ஜார்டானை பார்த்தோம். 3 நிறைவேறிடுச்சு, இன்னும் 2 இன்னும் நிறைவேறல. இது நம்முடைய காலத்துல நிறைவேறும் பிரியமானவர்களே. காத்துக்கொண்டு wait and see. ஹல்லேலூயா. சோ இதெல்லாம் இந்த வார்ல நடக்கும்போது எக்கால ஊதப்படல. இந்த எக்கால ஊதப்படும் போது rapture நடக்குமா? இதுதான் கேள்விக்குறி. இப்படிதான் தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பார்ப்போம். அடுத்து வாசிங்க, விட்டுற மாட்டோம். நம்பர்ஸ் 10:9 வாசிங்க. நம்பர்ஸ் 10:9, அதாவது என்னாகமம் 10ஆம் அதிகாரம் வசனம் 9. என்னாகமம் 10ஆம் அதிகாரம் வசனம் 9. உங்கள் தேசத்தில் உள்ளவர்களை துன்பப்படுத்துகிற சத்துருக்களை விரோதமாக யுத்தத்துக்கு போகும் போது புலிகளை பெரு தொனியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உடைய சமூகத்திலே நீங்கள் நிறைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப சொல்றாரு, வார் டைம்ல ஊதப்படுற எக்காலத்தினால ரட்சர் நடக்குமா என்று ஒரு கேள்வி இருக்கு. சோ இது நடக்கும்போது நம்ம பார்ப்போமாங்க. அடுத்தது 4வது பார்ப்போமா, எப்ப ரட்சர் நடக்கும், இந்த எக்கால சத்தம் எதை குறிக்கிறது என்று. அடுத்து வாசிங்க, Revelation chapter 1 verse 10. Revelation chapter 1 verse 10. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஒருவேளை இந்த சத்தம் போதுதான் ரப்சர் நடக்குமா? அதாவது இது எந்த சத்தம்னா, தேவன் பேசுகிற சத்தம். இதுதான் அந்த எக்கால சத்தம். ஓகே, அதே புத்தகத்துல 4வது அதிகாரம் வசனம் 1 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேசின நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவர்களை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினார். அப்ப அவர் சொல்றாரு, யோவான் சொல்றாரு, முன்னே நான் எக்காலம் சத்தம் கேட்டேனே, அது இப்பொழுது எனக்கு கேட்கிறது. என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, ஒரு சத்தம் வருதான். அங்க பாருங்க, நான் திரும்ப வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டு இருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே, அப்பனா அவர் 1வது அதிகாரத்துல ஒரு எக்கால சத்தம் கேட்டாரு. முன்னே எக்கால சத்தம் போல அவன் சொன்னார்ல, ஒரு பெரிதான சத்தம் என்னோட பேச நான் கேட்டிருந்த சத்தமானது. அப்பனா இந்த எக்கால சத்தம் பேசுதான். அதாவது தேவன் பேசுகிறது தான் எக்கால சத்தமா. ஒருவேளை யாருக்கு தெரியும், திடீர்னு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருதா, ஏறி வாங்கல்லே, அதுதான் அந்த லாஸ்ட் ட்ரம்பெட்னா. அதுதான் அந்த லாஸ்ட் ட்ரம்பெட்னா. ஏன்னா அவர் சொல்றாரு, அந்த எக்கால சத்தம் அவர் பேசுறதே எக்கால சத்தம் மாதிரி இருக்குதா. யார் பேசுறது? கடவுள் பேசுறது எக்கால சத்தம் மாதிரி இருக்குதா. அப்ப தேவன் ஒருவேளை அந்த எக்கால சத்தம், அந்த கடைசி சத்தம் என்ன சத்தம்னா, நாம் பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஏறி வா, ஏறி வாங்கல்னு நம்மள கூப்பிடுற சத்தமா இருக்கலாமே. ஹல்லேலூயா. இது ஒரு தியோரி. ஒருவேளை இதுவும் உண்மையா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஓகே, அடுத்தது கடைசி தியோரி நம்ம பார்ப்போமாக. எனக்கு கிளாரன்ஸ், இந்த வசனத்தை நீங்க வாசிங்க. 1 தெசலோனியர் 4:15 இங்கிலீஷ்ல வாசிங்க. சத்தமா. For this we say to you by the words of the Lord, that we which are alive and remain till the coming of the Lord shall not prevent them which are asleep. 16. For the Lord himself shall descend from heaven with a shout, with the voice of the archangel, and with the trump of God, and the dead in Christ shall rise first. 17. Then we which are alive and remain shall be
caught up together with them in the clouds to meet the Lord in the air, and so shall we ever be with the Lord. ஹalleluya. இப்போ அவர் வந்து ரெண்டு ரப்சர்ஸ்ல முதலாவது ரப்சர் வாசனத்தை படிச்சாரு. அதுல நான் வந்து எதை குறிக்க போகிறேன்னா சொல்லுங்க, ட்ரம் ஆஃப் காட் சொல்லுங்க. ஓகே, இப்போ இரண்டாவது ரப்சர் வாச படிங்க. 1 கொரிந்தியர் 15:52 இங்கிலீஷ்ல வாசிங்க. In a moment, in the twinkle of an eye, at the last trump. சொல்லுங்க, at the last trump. Okay, for the trumpet shall sound, and the dead shall be raised incorruptible, and we shall be changed. So இந்த ரெண்டு ரப்சர் வசனத்திலயும் ரெண்டு வார்த்தை குறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சொல்லுங்க, ட்ரம்ப். என்னது? ட்ரம்ப். அதாவது இரண்டாவதுல லாஸ்ட் ட்ரம்ப். என்னது? லாஸ்ட் ட்ரம்ப். இது எதை குறிக்கிறது? ட்ரம்ப். அடுத்தது போடுங்க, அடுத்த ஸ்லைட் போடுங்க. ஹalleluya. யாரை குறிக்கிறதுனா நம்ம டொனால்ட் ட்ரம்பை குறிக்கிறது பிரியமானவர்களே. ஹalleluya. சோ நீங்க கவனிங்க, எப்படி ரப்சர் வந்து வசனம் ரெண்டு தடவையும் ட்ரம்ப் ட்ரம்ப் என்று குறிக்கிறதோ. இங்க பாருங்க, தேவன் வந்து எதுமே அவர் சாதாரணமா எழுத மாட்டாரு. இங்கிலீஷ்ல கேஜிவில அவர் ட்ரம்பட்னு எழுதலாம், ஆனா அவர் ட்ரம்ப் தான் எழுதுறாங்க. அவர் ட்ரம்பட், இந்த கடைசி ட்ரம்பட், ஆனா அவர் அப்படி போடல, அவர் ட்ரம்ப்னு போட்டிருக்காரு. அப்படின்னா தேவன் ஏதோ ஒன்று சொல்ல வருகிறார் நம்ம கிட்ட பிரியமானவர்களே. அதை நம்ம ஆராய்ந்து தியானிக்கணும். ஹalleluya. சோ ட்ரம்ப் எத்தனை பீரியட் அவர் வந்து பாலிசே போறாரு. முதலாவது டேர்ம் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த இது அவருக்கு என்ன டேர்ம்? லாஸ்ட் டேர்ம். அப்புறம் படிச்சோம்ல, பின்னுக்கு போற ஸ்லைட். லாஸ்ட் ட்ரம்ப், அதாவது லாஸ்ட் ட்ரம்ப் ஆட்சி செய்யும் போது ரப்சர் நடக்க சான்சஸ் இருக்கு. அடுத்த அப்ப அவருடைய கடைசி டேர்ம் இதுதான். ட்ரம்போட கடைசி டேர்ம் இதுதான். ஆனா ஏன் ட்ரம்ப் எவ்வளோ பிரசிடென்ட் வந்துட்டு போனாங்க, ஆட்சி செய்றாங்க. ஆனா யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு ஒரு வேர்ல்ட் பவர் இருக்கு. அதனாலதான் இவர் வந்து ஒரு பெரிய லீடரா, ஒரு பவர்ஃபுல் லீடரா இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ட்ரம்ப் எந்த லீடரும் செய்ய முடியாது, ட்ரம்ப் செய்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, எருசலேமை மறுபடியும் இஸ்ரேலோட கேபிட்டலா ஆக்கினாரு. என்ன ஆக்கினாரா? கேபிட்டலா ஆக்கினாரு. அது அவர் செய்யறதுக்கு அவர் சாதாரணமா செய்யல. அவர் எவ்வளவு போராடி, எவ்வளவு அவர் பிரச்சனைகளை தாண்டி தான் அவர் செய்தார். அது அவர் எப்படி செய்தார்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஹalleluya. இந்த ட்ரம்ப் யாரு? பைபிள்ல ட்ரம்போட பிக்சர் யாரு? ஓகேவா? அப்ப அவர்கள் வந்து எருசலேமுக்கு அவர் வந்து மாத்திட்டோனே இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு காயின் செஞ்சாங்க. அந்த காயின்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு முகம் இருக்கும். இது வந்து சைரஸ் கிங் சைரஸ். இவரு யாரு? ட்ரம்ப். அப்ப இது ஒரு காயின். இந்த காயின் தான் அவர்கள் செஞ்சாங்க. யார் மூஞ்ச வச்சு? சைரஸ் மூஞ்ச வச்சோம் ட்ரம்ப். அப்ப சைரஸோட கதையை நம்ம படிச்சோம்னா ட்ரம்ப் என்ன செய்வாருன்னு நமக்கு தெரிய வரும். பிரியமானவர்களே, சைரஸோட கதையை நம்ம படிச்சோம்னா இப்படி காயினே செய்யற அளவுக்கு ட்ரம்பையும் சைரஸையும் அவர்கள் ஒன்றாக பார்க்கிறார்கள். சாதாரண மனிதர்களே அவர்கள் இருவரையும் ஒன்றாக பார்த்து ஒரு காயினை செஞ்சார்கள்னா ஆவிக்குரிய இருக்கிற நம் தேவன் என்ன சொல்ல வருகிறார் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. சோ நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் அவர்கள் செய்த அந்த காயின். ஓகேவா? அந்த காயின்ல வந்து முன்னுக்கு இப்படி இருக்கும், அங்கிட்ட வாங்க, அங்கிட்ட பின்னால வந்து டெம்பிள் இருக்கும். என்ன இருக்கும்? டெம்பிள் இருக்கும். முன்னுக்கு வந்து இதெல்லாம் இருக்கும், இந்த மண்டபம் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஜூம் அவுட் பண்ணுங்க. சோ நம்ம பார்க்கிறோம், இது வந்து एक्चुअली வந்து ஹானரி இஸ்ரேல் காயின். ஓகேவா? யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? டொனால்ட் ட்ரம்ப். ரெகக்னிஷன் ஆஃப் ஜெருசலம் as இஸ்ரேல் கேபிட்டல். ஓகேவா? இந்த காயின்ல வந்து என்ன இருக்குன்னா சைரஸ் தி கிரேட் இவர் இருக்கிறார். ஹalleluya. அப்புறம் மித்த காரியங்கள்லாம் இருக்குது. அப்ப நம்ம இன்றைக்கு சைரஸ் யார் என்று உங்களுக்கு யாருக்கு சைரஸ் தெரியுமா? கிங் சைரஸ் பத்தி தெரியுமா? இன்னைக்கு நம்ம தியானிப்போம் அவர் என்ன செஞ்சாருன்னு. அடுத்த ஸ்லைட். இப்ப கேள்வி என்ன? இஸ் தி லாஸ்ட் ட்ரம்ப் காட் ரிஃபரிங் இஸ், அதாவது கடைசி எக்காலம் சொல்றாரு. இந்த எக்காலம் டொனால்ட் ட்ரம்பா, அவருடைய காலமா, அவருடைய கடைசி ரெய்னா, அவருடைய கடைசி டேர்மா
என்று நம்ம பார்ப்போமாக. ஓகே, சைரஸ் என்ப ஒரு ராஜா இருந்தார். அவர் இஸ்ரேலின் ராஜா இல்ல பிரியமானவர்களே, அவர் ஈரானுடைய ராஜா, அவர் பெர்ஷியாவுடைய ராஜா. ஓகேவா? இவர் பிறக்காத முந்தியே தேவன் தீர்க்கதரிசனம் சொல்லுவாரு. தேவன் சொல்லுவாரு, under 50 years முன்னுக்கே தேவன் சொல்றாரு, ஒருத்தன் வருவான், அவன் தான் என் ஜனங்களை விடுதலையாக்குவான் அப்படினே தேவன் தீர்க்கதரிசனம் சொல்றாரு. அடுத்து வாசிங்கள் ஏசாயா 44ஆம் அதிகாரம் வசனம் 28. ஏசாயா 44ஆம் அதிகாரம் வசனம் 28. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 28. கோரோசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படுகின்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அத்திவாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். அப்ப ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. கோராசேனா, எழுதுங்க, கோராசேனா சைரஸ். கோராசேனா இங்கிலீஷ்ல என்னது? சைரஸ் ராஜா. இவர் பிறக்காத முன்னிக்கே ஒரு தீர்க்க தரிசனம் வருது. அவன் என் மேய்ப்பன். உங்களுக்கு தெரியுமா, அவன் ரட்சிக்கப்படவே இல்லை. அவன் இஸ்ரவேல், அவர் இஸ்ரவேலின் தேவனை வணங்கவே இல்லை. அவன் வர்ஷிப்பர், ஒரு பகன் வர்ஷிப்பர். ஆனா தேவன் சொல்கிறார், அவன் என் மேய்ப்பன். அவன் என்ன பண்ணுவானா, எருசலேமை நோக்கி, பாருங்க, நீ எருசலேமை நோக்கி நீ கட்டப்படும் என்றார். அப்பனா இந்த சைரஸ் மறுபடியும் என்ன பண்ணுவார்னா, எருசலேமை கட்டுவாராம். என்ன பண்ணுவாரா? go and build Jerusalem back. ஓகே, அடுத்து அவர் என்ன பண்ணுவார்னா, பாருங்க, அவர் என்ன பண்ணுவார்னா, நீ தேவ ஆலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் என்றார். இங்க பாருங்க, இது எப்படி தெரியுமா இருக்கு? காட் எருசலேம்கிட்ட பேசுறாரு. எருசலேம்னா ஒரு நகரம் தானே. எருசலேம்கிட்ட சொல்றாரு, எருசலேமே ஒருத்தன் வருவான், அவன் பேரு சைரஸ். அவன் தான் மறுபடியும் இடிஞ்சு பண்ண உடனே திருப்பி கட்டுவான். தேவாலயத்தை பார்த்து நோக்கி சொல்றாரு தேவன், தேவாலயமே நீ இடிச்சு போயிருக்கதே, ஒருத்தன் வருவான், அவன் தான் உன்னை திருப்பி கட்டுவான் அப்படினே ப்ரொஃபஸி கொடுக்கிறாரு. யாரை பார்த்து? எருசலேமை பார்த்தோம், எருசலேம்ல இருக்கிற தேவாலயத்தை பார்த்தோம். சைரஸ் ப்ரொஃபஸி பண்றாரு. பிரியமானவர்களே, அதுதான் என்னதுன்னா, go and build Jerusalem and go and build the temple. அதே போல என்ன நடக்குது என்று பாப்போமாக. எடுத்து வாசிங்கள் எஸ்ரா 1. இப்ப இவர் பிறந்துட்டாரு. இப்ப இவர் பிறந்து பெர்ஷியால ராஜாவா ஆகி 70 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன்ல அடிமையா இருக்கும்போது இவர் பெர்ஷியாவின் ராஜாவா ஆகிறதுக்கு அப்புறம் என்ன நடக்குது என்று பார்ப்போமாக. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 4 முடிய. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 4 முடிய நான் வாசிக்கவா? ஓகே, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு பெர்சியாவின் ராஜா ஈரானின் ராஜா ஆகிய சைரஸ் உடைய 1ஆம் வருஷத்திலே, பாருங்க, அவனுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜா ஆகிய கோரேசை ஆவி ஏவுவதினாலே. நீங்க பாருங்க, அவன் சின்ன வயசுல இருந்து அவன் வாழ்ந்து இருக்கும் போது அவன் ஒரு பெர்ஷியன் ராஜாவா தான் வாழ்ந்தான். ஆனாலும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்கு ஆண்டவர் ஆவியற்ற உள்ள அனுப்புறாரு சைரஸ்குள்ள. அப்ப உடனே என்ன நடக்குதுன்னா, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜாங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படிக்கு எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று ஆவி உள்ள போனோட சைரஸ் பேசுறாரு. உலகமே என் கையில தான் இருக்கு. யூதாவில் உள்ள எருசலேமை தமக்கு ஆலயத்தை கட்டும்படிக்கு எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் தேவன். ஓகேவா? அப்புறம் 4வது, அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவர் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடு அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவான். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அந்த ஜனங்களில் மீதியா இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு என்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதும் அன்றி அவனுக்கு பொன் வெளியே முதலே திருவேங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஷ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணிவிட்டான். அப்ப நம்ம பார்க்கிறோம்,
எவ்வளவு ராஜாக்கள் இருந்தார்கள். 70 வருஷம் ஜனங்க அடிமையா இருந்தாங்க தானே பாபிலோன்ல. அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த ராஜா வரும்போது அன்னைக்கு நான் கொடுத்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படிக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த ராஜாக்குள்ள தேவன் வராரு. தேவன் வந்து அவர் பேசுறாரு, நான் இப்ப அடிமைத்தனத்துல இருக்கிற ஜனங்களை மறுபடியும் கொண்டு எருசலேமுக்கு கொண்டு வந்து பாழா போன எருசலேமையும் பாழா போன தேவாலயத்தை மறுபடியும் நான் கட்ட வைப்பேன் இந்த ராஜா மூலியமா அப்படின்னு. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. 70 வருஷம் ஆன பின்பு எருசலேம் மறுபடியுமாக கட்டப்பட்டது. ஆமாவா? ஆலயம் கட்டப்பட்டது. இப்ப என்ன சொல்றாங்க எல்லாரும்? சைரஸ் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து சைரஸ் ஓட டைப் எல்லாரும் சொல்றாங்க. மாடர்ன் டே சைரஸ் சொல்றாங்க. இப்ப இந்த ட்ரம்ப் என்ன பண்ணாரு? எப்ப இஸ்ரவேல் வந்து மினிக் சைக்கோங்க, எப்ப இஸ்ரவேலுக்கு இது கிடைச்சிச்சு, அவங்களுக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சிச்சு? மே 14 1948. 1948ல தான் அவர்கள் இஸ்ரவேல் என்ற ஒரு தேசமா ஆகிறார்கள். அவர்கள் இண்டிபெண்டன்ட் நடந்தார்கள். ஆமாவா? அப்ப 6 டிசம்பர் 2017ல டொனால்ட் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்றாரு, நான் வந்து மறுபடியும் தெல் அவிவ்ல இருக்கிற எம்பசிய எங்க கொண்டு போக போறேன்? ஜெருசலேம் கொண்டு போக போறேன். ஜெருசலேம் தான் இனிமேலிருந்து இஸ்ரவேலோட கேபிட்டல். மறுபடியும் அந்த கணத்தை அவர் யாருக்கு கொடுக்கிறாரு? எருசலேமுக்கு. யார் கொடுக்கிறாரு? இந்த ட்ரம்ப் கொடுக்கிறாரு. ஓகே, அப்ப கணக்கு போட்டு பாப்போம். கணக்கு போடுங்க யாராச்சும். 2018 ல இருந்து 1948 எத்தனை வருஷம்? 2018 மைனஸ் 1948 எத்தனை வருஷம்? 70 வருஷம். எப்படி சைரஸ் 70 வருஷம் கழிச்சு அவர் வாழ்ந்து 70 வருஷம் கழிச்சு ஒரு ஆவியானவர் உள்ள வந்து மறுபடியும் எருசலேமை கட்ட போட சொன்னாரோ, அதே போல 70 வருஷம் கழிச்சு தேவன் ட்ரம்ப்குள்ள வந்து மறுபடியும் எருசலேமுக்கு என் கணத்தை கொடு, எருசலேமை மறுபடியும் கேபிட்டல் ஆக என்று தேவன் செய்ய வைத்தார். இது ட்ரம்ப் எப்படி தெரியுமா செய்தாரு? அடுத்த சைக்கிள் எப்படி செய்தாருன்னா, அடுத்து வாசிங்கள் ஏசாயா 45ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 5 முடிய. இது எப்படி அவர் செய்தாரு, எப்படி தேவன் உதவி செய்தாரு எல்லாம் பார்ப்போமாக. ஏசாயா 45ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 5 முடிய. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின போருக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவுக்கும் படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் கூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும், அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து. யார் சொல்றாரு? நான் உன்னை பேர் சொல்லி. கிங் சைரஸ் சொல்றாரு, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து. நீ என்னை அறியாது. அசுரரே, உனக்கு என்ன தெரியாது? நீ என்னை அறியாதிருந்தும் நாமம் தரித்தேன். உனக்கு நான் தான் நாமமே தரித்தேன். உனக்கு சைரஸ் என்று பெயரை நான் தான் வைத்தேன்னு சொல்றாரு தேவன். அடுத்தது சொல்றாரு 5வது வசனத்துல, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. பிரியமானவர்களே, ட்ரம்ப்புக்குள்ள தேவன் பூந்தது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த ஜெருசலேமை மறுபடியும் கேபிட்டல் ஆக்குறது ஒரு சாதாரண ஒரு விஷயமே இல்ல. சுத்தி இருக்கிற எல்லா அரபு கண்ட்ரிஸும் அவங்களுக்கு இது பிடிக்காது. உங்களுக்கு தெரியுமா? ட்ரம்ப் இது செய்த உடனே அவர்களுக்கெல்லாம் அறவுட்ட மாதிரி இருந்துச்சா? எப்படி இருந்துச்சா? அறவுட்ட மாதிரி இருந்துச்சா? அவர்கள் அப்படி நொறுங்கி போனார்கள் அரபு கண்ட்ரிஸ் எல்லாம். இந்த விஷயம் நடக்கும் போது அவர் மறுபடியும் எருசலேமை கேபிட்டல் ஆக்கும் போது அப்ப நம்ம பார்த்தோம் இது அவர் எப்படி செய்தார்னா, தேவன் சொல்றாரு ட்ரம்ப் கிட்ட, நான் உனக்கு முன்பாக போய்
எல்லா crooked pathையும் என்ன செய்வேன் ஸ்ட்ரைட் ஆக்குவேன். எவெல்லாம் வந்து இதுக்கு தடை கொண்டு வரானோ எல்லாத்தையும் நீக்கி நான் அதை பாதி என்ன படுத்துவேன் செவ்வாய்ப்படுத்துவேன்னு சொல்றாரு. உன்னை பேர் சொல்லி அழைத்தவன் நான் சொல்றாரு, உனக்கு பேர் வைத்ததே நான் சொல்றாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, இங்க பாருங்க வெண்கல கதவா, உங்களுக்கு தெரியுமா இது நடக்காதபடிக்கு என்ன இருக்கா, கேட்ஸ் இருக்கா, வெண்கல கதவுகள் இருக்கா. அது தேவன் சொல்றாங்க, அந்த வெண்கல கதவை ஒட்டைப்பேன், இரும்பு தாழ்பால்களை என்ன செய்வேன் முறித்து நான் இதை நிறைவேற்றுவேன். அதே போல ட்ரம்பை வைத்து ஆண்டவர் எல்லா மதில்களையும் உடைத்து மறுபடியுமாக எருசலேமை கேபிட்டலா 70 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ப்ராஃபஸி நிறைவேற்றும்படிக்கு ஆக்கினார். ஹல்லேலூயா பிரியமானவர்களே. இப்ப என்னோட இன்னொரு கேள்வி பிரியமானவர்களே, சைரஸ் எருசலேமை மட்டும் கட்டல, அவர் வந்து எருசலேமை பார்த்து சொன்னாரு, எருசலேமை நீ மறுபடியும் கட்டப்படுவாய் என்று. அதுக்கப்புறம் அவர் எதை பார்த்து சொன்னாரு, டெம்பிளை பார்த்து சொன்னாரு. அதுவும் யாருக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாரு, சைரஸ் செய்தார். சைரஸ் மூலமாக மறுபடியும் அந்த இரண்டாவது ஆலயத்தை அவர்கள் கட்டி முடித்தார்கள். இப்ப இந்த மூன்றாவது ஆலயத்தை கட்டுறதுக்கு நம்ம மாடர்ன் டே சைரஸ் யாரு, இந்த டொனால்ட் ட்ரம்ப் உதவி செய்வாரா? செய்வார். யார் சொல்லுங்க, இதுதான் தேவனுடைய சித்தம். பைபிள்ல போட்டிருக்கு history will repeat போட்டிருக்கு. அப்ப கிங் சைரஸ் என்னலாம் பண்ணாரோ டொனால்ட் ட்ரம்ப்பும் பண்ணாரு. அப்ப மறுபடியும் இன்றைக்கு இஸ்ரவேல் அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு கிரீன் லைட் கொடுத்தாருன்னா, ஒருவேளை அவர் செய்ய போற இந்த 4 வருஷம் ஆட்சியில இஸ்ரவேலை பார்த்து மறுபடியும் சபையை கட்டுங்க, மறுபடியும் ஆலயத்தை கட்டுங்கன்னு சொன்னார்னா, ஏன் அவர் சொன்னார்னா அது அவர் சொல்லல, அவருக்குள்ள ஆவியானவர் வந்து அவர் இரும்பு தாழ்பால்களை முறித்து உடைத்து அந்த ஆலயத்தை கட்டுவார். ஹல்லேலூயா பிரியமானவர்களே, இது ஒரு தியோரி. ஹல்லேலூயா, இது ஒரு தியோரி. அடுத்த ஸ்லைட். சோ அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த லாஸ்ட் ட்ரம்ப் யார், நம்ம டொனால்ட் ட்ரம்ப், அவருடைய டேர்ம்ல ஒருவேளை ரப்சர் நடக்க சான்சஸ் இருக்கு என்று தேவன் சொல்லுகிறார். அடுத்த சோ தேவன் இதுல இருந்து நம்மளுக்கு என்னத்த ஆண்டவர் அவர் சொல்ல வருகிறார். அடுத்த வாசிகள் ரோமர் 13ஆம் அதிகாரம் வசனம் 11. ரோமர் 13ஆம் அதிகாரம் வசனம் 11. நித்திரை விட்டு எழுந்திருக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்கள். ஓகே, நீங்க எல்லாம் காலத்தை அறிந்திருக்கீங்க தானே? அப்ப தேவன் சொல்றார், காலத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகள் நீங்கள் நித்திரை விட்டு எழுந்திருக்க தக்க வேலையாயிரு. அடுத்தது இப்படி நடக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிறோம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அவர் சொல்றாரு, நம்ம ரட்சிக்கப்பட்ட போது, நம்ம விசுவாசிகள் ஆன போது அந்த ரட்சிப்போட இப்பொழுது இந்த காலங்களில salvation, அதாவது நம்முடைய இந்த உடல் ரட்சிப்பு எப்ப வேணாலும் நடக்கும். சோ ஆண்டவர் சொல்றாரு, அவேக்கா இருங்க, தெளிவா இருங்க, சுத்தில என்ன நடக்குது. நம்ம படிச்சோம், ஆமோஸ்ல இருக்குது எல்லாம் நிறைவேறிட்டு கொண்டு இருக்குது. அப்புறம் படிச்சோம் ட்ரம்ப குறித்து தேவன் பைபிள்ல போட்டிருக்காரு. அப்ப இவ்வளவு விஷயங்கள் தேவன் நம்ம கண்ணுல காட்டுறாரு. நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு, எல்லாரும் விழித்திருங்க, அலர்ட்டா இருங்க, ரெடியா இருங்க. அதே நேரத்துல நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம செஞ்சாகணும். ஆனாலும் தேவன், இது ஒரு பெரிய பாக்கியம் தெரியுமா, இது எவ்வளவு ஒரு பிளஸட்னா நம்ம காலத்துல நடக்குது. ஒருவேளை நான் வந்து வயசாகி இறந்து போய் என் பிள்ளைங்க காலத்துல நடந்திருந்தா அவங்க பாக்கியம் இல்ல ஜனங்க, ஆனா என் காலத்திலே நடக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நம்ம தான் பாக்கியம் உள்ள பிள்ளைகள். நம்மளுக்கு ஆண்டவர் சித்தத்தினால நம்ம எல்லாரும் உயிரோடு எடுக்கப்படணும் என்று என்னுடைய ஆசை. அதுதான் தேவனுடைய ஆசையா இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜெபம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்லவரே, வல்லவரே, கிருபை நிறைந்த தேவனே, அப்பா எங்களுக்கு இந்த காரியெல்லாம் வெளிப்படுத்துவதற்காக நன்றி. என் கேள்விக்கு நீர் எனக்கு பதில் கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே. என்னுடைய உள்ளத்தின் ஏக்கங்களை நீ அறிந்திருக்கிறேன், என்னுடைய குழப்பங்களை அறிந்திருக்கிறேன். என் கேள்விக்கு நீ பதில் கொடுத்து இன்றைக்கு எங்க சபைக்கு ஒரு புதிய காரியத்தை நீ வெளிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய சித்தம் இந்த உலகத்துல நிறைவேற்றும் கர்த்தாவே. இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள், அவர்களை நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. அவர்கள் எழுந்து போகாதபடிக்கு கர்த்தாவே அவர்கள் சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவரே அந்த கடைசி எக்கால ஊதர காட்டியும் கர்த்தாவே. அப்பா தகப்பனே, நாங்கள் அவர்களை சத்தியத்துக்குள்ள கொண்டு வர ஆண்டவரே கிருபை செய்வீராக கர்த்தாவே. ஆமாண்டவரே, ஆண்டவரே
நீ ட்ரம்பை வைத்து ஒரு பெரிய காரியத்தை நீ செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அவர் மரணத்துக்குள்ள போகிறவர் கர்த்தாவே, ஆனாலும் நீ காப்பாற்றி ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் நிறைவேறும்படிக்கு, உங்களுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்கு அவர் நீ காப்பாற்றுகிறது கர்த்தாவே. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த வேலையில ஆண்டவரே, இன்னும் அதிகமான ரெவலேஷன் எங்களுக்கு வெளிப்படுத்துவீர். எங்களுக்கு தெரியாத மட்டாதமான காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீர் கர்த்தாவே. வல்லமையான இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.